எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. 100 வருஷமாக எங்கள் குடும்பத்தில் வழக்கமாக செஞ்சுட்டு வர ஒரு ரெசிபி. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, எங்கள் பாட்டி தான் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. பாட்டிக்கு அவங்க அம்மா சொல்லி தந்ததான் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு வகையான கார சட்னி. இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, அதோட ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இட்லிக்கு இதை செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட தோசைக்கும் கூட நம்ம சாப்பிடலாம், ஆனால் இட்லிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த கார சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் தடவையாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்போ இந்த கார சட்னி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது சொல்கிறேன். 100 கிராம் போல் சின்ன வெங்காயம், ஒரு 10-12 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம கையில் ஒரு பிடி இருக்கணும், அந்த மாதிரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெயை இதில் ஊற்றலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுபட்டுருக்கு. இந்த அளவு போதாது, நல்லா வறுக்கணும். கலர் நல்லா டார்க் கலராக வரணும், அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இதுதான் மெயின் ப்ராசஸ். இது நல்லா நம்ம டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ மிளகா நல்லா டார்க் கலராக வந்துருச்சு. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சோம்ல, அதை நம்ம வதக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு மிளகாவை சேர்த்துக்கிறேன் மிக்சியில். அம்மிக்கல் இருந்தால் அதில் அரைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட அம்மிக்கல் இல்லை, அதனால் நான் மிக்சியில் அரைக்கிறேன். உங்கள் வீட்டில் அம்மிக்கல் இருந்தால் நீங்கள் அதில் அரைங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாவை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போது மிளகாய் நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ மிளகாயும் தக்காளியும் சேர்ந்து நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த மிளகாய், தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு அரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிடி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கருவேப்பிலை நிறைய சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் செஞ்ச மாதிரியே ஒவ்வொரு பொருளாக சேர்த்து அரைங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மொத்தமாக போட்டு அரைச்சி அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால தான் இதை வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.